ஹாய், வெல்கம் டு தகவல் சேவை. கிராம உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். உங்கள் மாவட்டத்தில் கிராம உதவியாளர் பணி அறிவிப்பு வந்திருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் வரும். இதில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்ட பெயர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த மாவட்ட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் இந்த வில்லேஜ், அந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைட்டாக ஸ்கைட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன் வில்லேஜ், அந்த கிராம உதவியாளர் பணிக்கு மொத்தம் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை வேக்கண்ட் அது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டார்டிங் டேட்டு கொடுத்துருப்பாங்க, எண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மாவட்டத்தில் வட்டத்துக்கு, அதாவது தாலுக்கா உட்பட்டு எத்தனை வேக்கண்ட்டுன்னு கிளிக் பண்ணி அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வட்டம் தாலுக்கா வரீங்களோ அந்த நேமுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான தனி டீட்டெயில்ஸே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் கொடுத்துருப்பாங்க, எண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. நேர்முக அந்த தேர்வு என்றைக்கு நடக்குது, பதவியின் பெயர் கிராம உதவியாளர், ஊதியம் எவ்வளோ, உங்கள் வட்டத்தில் எத்தனை வேக்கண்ட் இருக்குது, இந்த இடஒதுக்கீடு மூலிமா யாருக்கு முன்னுரிமை தராங்க அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் வயது வரம்பும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். எஸ்சிக்கு வயது வரம்பு எவ்வளோ, பொது பிரிவுக்கு எவ்வளோ வயது வரைக்கும் இருக்கணும், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இருசக்கர வாகனம், ஓட்டுநர் திறமை அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்கள் மாவட்டத்தில் வட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் எது வரீங்களோ அந்த நேமுக்கு மேலே கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த வட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் எந்த கிராமத்தில் வேக்கண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த தாலுக்காவுக்கு உட்பட்டு வரீங்களோ அந்த நேமுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணலான்னா அந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்மேட்னு இருக்க பாருங்கள். அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட சைடில் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அதில் ஒட்டிங்க. இது எல்லாமே நீங்கள் கையில் தான் எழுதுகிற மாரி வரும். இது ஒரு பிரிண்ட் எடுத்து யார் பெயரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் என்ட்ரு பண்ணுங்கள். தந்தை கணவர் பெயர் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட இருப்பிட முகவரி அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். பிறந்த தேதி, வயது, பாலினம் ஆணா பெண்ணா எழுதிங்க. சாதி மற்றும் அந்த உட்பிரிவு, நீங்கள் இப்போ எஸ்சியில் எஸ்டி வரீங்கன்னா அதில் உட்பிரிவு இருக்கும், இல்லை எம்பிசி வரீங்கன்னா உட்பிரிவு இருக்கும், அதுவும் என்ட்ரு பண்ணிங்க. மாற்றத்தில்னா ஆம் கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லை கிளிக் பண்ணிங்க. ஆம் கிளிக் பண்ணால் அதுக்கான அடையாள அட்டையன் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவற்ற விதவினா ஆம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாள் இராணுவம் கேட்டிருப்பாங்க, ஆம்னா ஆம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை கிளிக் பண்ணிங்க. விண்ணப்பிங்க கிராம பெயர் என்ட்ரு பண்ணுங்கள். வட்டம் மற்றும் கிராம விவரங்கள், நீங்கள் எந்த தாலுக்கா பெயர், கிராம பெயர் என்ட்ரு பண்ணுங்கள். தொடர்பு விவரங்கள் உங்களோட மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 10ஆம் வகுப்பு அந்த தேர்ச்சி அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் என்ட்ரு பண்ணிங்க. உங்களோட மார்க் லிஸ்ட் சைடில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓட்டுநர் திறன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மிதிவண்டி ஓட்டுநர் திறன் பட்டிருந்தால் ஆம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை கிளிக் பண்ணுங்கள். இருசக்கர மோட்டார் வாகனம் நீங்கள் ஓட்ட தெரிஞ்சால் ஆம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை கிளிக் பண்ணிங்க. ஆம் கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டுநர் உரிமை எண் என்ட்ரு பண்ணுங்கள். வேலிட் டேட் என்ட்ரு பண்ணுங்கள். அதிலே கொடுத்துருப்பாங்க ஓட்டுநர் உரிமையில். நீங்கள் மேலே கொடுத்துருக்க அனைத்து விவரங்கள் சரின்னு உறுதியளிச்சுட்டு நீங்கள் நாள், இடம், உங்களோட சிக்னேச்சர், இந்த ஃபார்ம் கூட நீங்கள் அந்த விண்ணப்பத்தோடு அதை இணைக்க வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருப்பாங்க. உங்களோட கல்வி சான்று, இருப்பிட சான்று, சாதி சான்று, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அந்த புகைப்பட அட்டை, ஓட்டுநர் உரிமை, குடும்ப அட்டை நகல். நீங்கள் எந்த முகவரிக்கு நீங்கள் இதை அனுப்பலான்னா பெறுநர் போட்டு வட்டாட்சியர், நீங்கள் எந்த தாலுக்கா அந்த தாலுக்கா நேம், உங்களோட மாவட்ட பெயர் அதில் என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணி நீங்கள் தபால் மூலிமா கூட நீங்கள் அனுப்பலாம். இதில் நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும் குறைந்தபட்சம், அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதர தகுதிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த தாலுக்கா, அதாவது எந்த வட்டத்துக்கு உட்பட்டு வரீங்களோ அந்த வட்டத்துக்கு மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதே கிராமத்தில் உங்களுக்கு வேக்கண்ட் இருந்தால் உங்களுக்கு இன்னும் முன்னுரிமை கிடைக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. வயது வரம்பும் கொடுத்துருப்பாங்க.
அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி பொது பிரிவினருக்கெலாம் எவ்வளோ வயது இருக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மாற்றுத்திறனாளினா அதுக்கான வயது வரம்பும் கொடுத்துருப்பாங்க. அவங்க கேட்டிருக்க அனைத்தும் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி நீங்கள் தபால் மூலியமாகவே அனுப்புங்க. அந்த பெறுநர் வட்டாட்சியருக்கு நீங்கள் அட்ரஸ் எழுதி நீங்கள் தபால் மூலியமாக கூட அனுப்புங்க கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.